ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோம்னா வானகரம் மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆல்ரெடி நீங்கள் டைட்டிலை பார்த்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. வானகரம் மீன் மார்க்கெட்டை பற்றி சொல்லவே தேவையில்ல. ஒரு பெரிய மார்க்கெட்டு, சென்னையில் இருக்கிற பெரிய மார்க்கெட்டில் வானகரம் மீன் மார்க்கெட்டும் ஒன்று. பட்டினப்பாக்கம், காசிமேடு, அது மாதிரி வானகரம், சிந்தாதிரிப்பேட்டை, சைதாப்பேட்டை எல்லாமே பெரிய மார்க்கெட் தான். அதில் வானகரமாக ஒரு முக்கியமான மார்க்கெட்டு. இன்றைக்கி நீங்கள் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா என்ன கூட்டம்னு பாருங்கள். எதுவும் ஆடி மாதம் விலை அதிகமாக இருக்கும், மீன்கள் விலைலாம் தெரிஞ்சும் மக்களோட வெள்ளம் அதிகமாகவே இருக்குது. செம்ம கூட்டம். மீன்கள் வாங்குறதுல மக்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா ஆடி மாதத்தில் கும்பம் போட்டு கூழ் ஊற்றுவாங்க. கூழ் ஊற்றுறதுக்காக இந்த சீ ஃபுட்டு, கருவாடு, மீன் இது எல்லாமே அதிகமாக சேர்ப்பாங்க. அதனால் கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. நான் போகும்போது நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை. நானே கஷ்டப்பட்டு தான் வீடியோவை எடுத்தேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. மீன்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மீன்களும் இருந்தது. கவலை மீன் இருந்தது. ஆனால் விலை ரொம்ப அதிகம் மக்களே. கவலை மீனெல்லாம் கிலோ 200 மேலே தான் போச்சு. 100, 150 ரூபாய்க்கு விற்கும். 200, 250 ரூபா. வலை மீன் இது என்ன 400 ரூபான்னு சொன்னாங்க. வலை மீன் சின்ன சைஸே 400 ரூபா. ரேட்டெல்லாம் நம்ம குறைச்சிலாம் அங்கே பேச முடியாது. அங்கே விற்கிற விலை மட்டும் தான் நம்ம வாங்க முடியும். ஸ்குவிட்டு, அதாவது கனவா மீன், சின்னதே 300 ரூபா. இது ரேட்டு ரொம்ப அதிகமாகவே இருந்தது. எல்லா மீனுமே நான் கேட்டேன். கிழங்கா மீனெல்லாம் 250 ரூபா. இது கிழங்கான்னுவாங்க, தும்புலின்னுவாங்க. சங்கரா மீனெல்லாம் இந்த சைஸு சங்கராவே 300 ரூபான்னாங்க. 300 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு பிரித்து வச்சுருந்தாங்க. அது 250 ரூபா. இதுவும் 250 ரூபா. 300 ரூபா கொஞ்சம் பெருசு. 350 ரூபா அதை விட கொஞ்சம் பெருசு. கோலா மீன் 250 ரூபா. விலை பயங்கரமாக இருந்தது மக்களே. ஆடி மாதன்றதுனால போட்டு வரத்து இல்லைன்னாங்க. ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னாங்க. எறா இருந்தது. எறா இது 350 ரூபா. இந்த எறா பெரிய எறா. இது தட்டைக்கவலைன்னு சொல்லுவாங்க. இந்த மீனை கவலையிலே கொஞ்சம் பெருசாக அகலமாக இருக்கும். தட்டைக்கவலை 200 ரூபா கிலோ. கவலை மீனெல்லாம் 150 ரூபா, 100 ரூபா, 120 ரூபாய்க்கு விற்றுன்னு இருந்தது. இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா 200, 250. கனவா மீன் இது 350 ரூபா. பெரிய சைஸ் கனவா. இது சைஸில் நல்லா பெரிய சைஸாக இருந்தது. சின்ன சைஸ் கனவா விட பெரிய சைஸ் கனவா நல்லா அகலகலமாக இருக்கும். சாப்பிடும் போது நல்லா ருசியாகவும் இருக்கும். பெரிய சைஸ் கனவான்றதுனால இது 350 ரூபா கிலோ. ஒரு மீன் எடுத்திங்கன்னா எப்படியும் 1.5 கிலோவுக்கு மேலே இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு தனியாக பைசா கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் சூப்பராக இருந்தது மக்களே. மீன் கனவா மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்க்குறதுக்கு. நானும் எடுத்து பார்த்து தான் வாங்கினேன். இது சின்ன சைஸ் கனவா. இது 300 ரூபா. இதுவும் ஊசி கனவா, அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதுவே மீடியம் சைஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்ம என்னென்னா பார்த்து எடுக்கணும். எந்த மீன் எங்கே வாங்கினாலும் பார்த்து எடுக்கணும். இந்த சைஸு எறா 280 ரூபா. 200 ரூபாய்க்கு விற்ற எறா 240 ரூபா இருக்குது. 250 ரூபாய்க்கு விற்ற எறா 300 ரூபாய் இருக்குது. 300 ரூபாய்க்கு விற்ற எறா 350 ரூபா இருக்குது. ரேட்டு அதிகமாக இருக்குது மக்களே. இதை நம்ம மறுக்கவே முடியாது. நம்ம ஒளிவு மறைவு வச்சுலாம் பேசலை. இந்த சங்கரா 250 ரூபா. இந்த சங்கரா, ஒடி சங்கராவும் இந்த சங்கராவும்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. கலந்து வச்சிடுறாங்க. 250 ரூபா. இது எப்படி பார்த்தீங்கன்னா அது உருட்டு சங்கரா சொல்லுவோம். அதாவது ரோமியோ சங்கரான்னு சொல்லுவோம். இது நார்மல் சங்கரான்னு சொல்லுவோம். இது கடவுரா இருந்தது. கடவுரா கிலோ 450 ரூபான்னு சொன்னாங்க. இந்த மீன் எப்படியும் 2500 ரூபாயிலேருந்து 3000 ரூபான்னு இருக்கும். வாவல் மீன் நல்ல பெரிய சைஸு. வாவல் மீன் பெருசு 800 ரூபாங்க கிலோ. ஆச்சரியமாக இருக்குல்ல உங்களுக்கே? ஆமாம், நான் 800 ரூபாய். நானே ஷாக் ஆகிட்டேன். பெருசு 800 ரூபா, சின்ன சைஸ் 400 ரூபா வாவல் மீன். பாறை 500 ரூபா கிலோ. பாறைலாம் 400 ரூபா தான் இருக்கும். 500 ரூபா கிலோ. தேங்காய் பாறை, மொசப்பாறை எதுவாக இருந்தாலும் 400, 500 தான். 400க்கே கிடையாதுங்க. எல்லாமே 500 தாங்க. 300 ரூபாங்க இந்த மீன் ஷீலா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிங்கரே இருந்தது. திருக்க 400 ரூபா. இந்த பாறை 3000 ரூபான்னு சொன்னாங்க. அப்படியே முழு பாறையை 3000 ரூபான்னு சொன்னாங்க. செமையாக இருந்தது. இது தூண்டில் மீன் தான், அதனால் நம்பி வாங்கலாம். போட்டில் இருந்ததாவது ஒரு 10 நாள் இருக்கும்னு சொல்லலாம். இது எல்லாமே தூண்டில் தான். ஆனால் இது எல்லாமே ஊர் மீன் தாங்க. நம்ம சென்னையில் எதுவுமே எடுத்தது கிடையாது, பிடிச்சது கிடையாது. காஷ்மீர் மீன் கிடையாது. கர்நாடகா, பெங்களூரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளா, அதர் ஸ்டேட்லேருந்து வர மீனுங்க தான். ஆனால் தூண்டில் மீன். இது 380ன்னு சொன்னாங்க. 380 ரூபாங்க இந்த ஏரா. ஆனால் பெருசாக இருந்ததுங்க, நல்ல பெரிய ஏரா. இவங்க கவலை மீனை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. கிலோ 200லேருந்து 250 ரூபாங்க. சைஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கொடுவா சைஸு பார்த்தீங்கன்னா கொடுவா 650 ரூபாங்க. 650 ரூபா கிலோ. இந்த ஒரு கொடுவா 2000 ரூபா கிட்ட போவாங்க. ஏன்னா 3.5 கிலோ இருக்காங்க. ஒரிஜினல் கொடுவா. இது ஒரிஜினல் கொடுவாங்க. ஒரிஜினல் கொடுவாவை நம்பி வாங்கலாம். 650 ரூபா. ரேட் அதிகம் தான். 500 ரூபான்னு இருக்கும்.
650 ரூபாய். ஒரு கடையில் 700 ரூபாய். அது சொரா இருந்ததுங்க. சொரா வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாலாம் தெரியல, பழைய சொரா மாதிரி தான் இருந்தது. சொரா 450 ரூபாங்க கிலோ. ஆனால் பழையசாக தாங்க இருந்தது. மீன்கள் எப்போவுமே வந்து அந்த வானகரத்தில் மட்டும் ஒரு மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா அதர் ஸ்டேட் மீன் லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. காசிமேடு மீனுன்னா அது வேறு மாதிரி இருக்குங்க, ரகமே வேறு மாதிரி இருக்கும். நண்டு வெரைட்டிஸ் கூட நிறைய இருந்ததுங்க. நண்டு வந்து 250 ரூபா, 300 ரூபா, 350 ரூபா. சைஸ் வேறையாக பிரித்து வச்சுருந்தாங்க. இந்த நண்டு வந்து 300 ரூபாங்க. பெரிய சைஸ் நண்டு இருக்குது பாருங்கள், அது 300 ரூபா. இந்த நண்டு 350 ரூபாங்க. நண்டு வந்து சொல்லையாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. எப்போவுமே தூக்கி பார்த்து வாங்குங்க. அவங்களே இடம் எடுப்பாங்க, அதை எடுக்க விடாதீங்க. நான் எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள். முக்கால்வாசி ரப்பர் பேண்ட் போட்ட நண்டுலாம் வந்து அதர் ஸ்டேட் நண்டாக தாங்க இருக்கும். கவலை மத்தி எல்லாமே இருந்ததுங்க. எல்லாமே 200 ரூபாய்க்கு மேலே தாங்க கிலோ, கம்மியே கிடையாதுங்க. ஏன்னு கேட்டால் ஆடி மாதன்ற ஒரு விஷயம், போட்டு வரலன்னு சொன்னாங்க. சின்ன வஞ்சிரமே 800 ரூபான்னு சொன்னாங்க. இன்னைக்கு கிலோ வஞ்சிரம் வந்து 1400 ரூபாங்க. 1400 ரூபாய். நானே வந்து 900 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 700 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் காசிமேடில். இது 1400. அப்புறம் நகர மீன் கூட இருந்தது. அப்புறம் சங்கரா இருந்தது. இது எல்லாமே ஒரே ரகத்தில் தாங்க இருந்தது. 200, 250 கிலோ. ஏன்னா 4 மீன் 5 மீன் தாங்க நிற்கும். அதே மாதிரி வாங்கும் போது எடையை பார்த்து வாங்குங்க. வெளியில் இருக்கிற மிஷினில் எடை போட்டு வாங்க. இந்த மீன் 400 ரூபாய் சொன்னாங்க. இந்த சங்கராவை, பெரிய சைஸ் சங்கரா, கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. இது பெரிய சைஸ் சங்கரா. இது கிலோ 400 ரூபாய். சங்கராவே வந்து 300, 350, 400 தாங்க. அதுக்கு குறையவே கிடையாது. ரொம்ப பொடியே 200 ரூபான்னு சொன்னாங்க. இந்த எறாவை 400 ரூபான்னு சொன்னாங்க. சொன்னால் பாருங்க, இதுங்க வளர்ப்பு எறா தான். இத்தனைக்கும் இது கடல் எறா கிடையாது. ஆனால் 400 ரூபாய். ஆனால் மக்கள் வாங்கிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க, வாங்காதெல்லாம் இல்லை. 400 ரூபாய் இது. ஆனால் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. இந்த எறா பார்த்தீங்கன்னா 280 ரூபாய். 280 ரூபாய்க்குனா ரேட் அதிகம் தாங்க மக்களே. ஆனால் வாங்கணும்னா வாங்கி தான் ஆகணும், நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்த எறா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 280 கலந்து இருந்தது. இதுவும் 280 தான். இந்த எறா 300 ரூபாய். ஒரே இறைச்சலுங்க, அங்கே ஆடியோ கேட்க முடியல. வாழை மீன் 250ங்க. சொன்னால் நம்புவீங்களா? 130 ரூபா, 150 ரூபாய்க்கெல்லாம் வாங்கிக்கிறேன். 250 ரூபாய் வாழை மீன் கிலோ. இது முள் வாழை இல்லைங்க, இந்த வாழை தான், நார்மல் வாழை தான். இந்த பொட்டு நண்டு வந்து 350 ரூபாங்க. நல்லா பெரிய சைஸு தான். நல்லா ஒரு 6 நண்டு நிற்கும். ஒரு 1.5 கிலோனா வாங்கலாம். அப்புறம் இதை புள்ளி வஞ்சிரம் சொல்லுவாங்க, புள்ளி பாறைன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இதை சொல்கிறது. இது ஒரு மீன் 2000 ரூபான்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிங்ரே, இதுதான் திருக்க மீன் இருந்தது. திருக்க மீன் 400 ரூபாய் கிலோ. எடை தாங்க, ஃபுல்லாகவே எடை தான், கூறு கிடையாது. இந்த மீன் நல்லாவே இல்லைங்க, வாழை மீன் தான். இது 300 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. மொத்தமாகவே வந்து 300, 350 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. யாரும் வாங்கலை. பாறை இருந்ததுங்க, ஃப்ரெஷ்ஷுங்க பாறை. 500 ரூபாங்க இந்த பாறை, மஞ்சள் பாறை 500 ரூபாய் கிலோ. விலை பயங்கர அதிகமாக இருந்ததுங்க. தேங்காய் பாறையும் இருந்தது. தேங்காய் பாறையும் கிலோ 500 ரூபாய். ஒரே ரேட்டு தான் விற்றாங்க. பாறை உங்களுக்கு எது பிடிச்சிக்குதோ வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. அப்புறம் மடவை இருந்ததுங்க. இது கடல் மடவை. இது கடல் மடவை வந்து 350 ரூபான்னு சொன்னாங்க கிலோ. இது நிறைய இருந்ததுங்க. திருக்க குட்டி குட்டி திருக்க இருந்தது. 300, 350 தாங்க. வலை மீனை பெருசு இருந்ததுங்க. வலை மீனை பெருசெல்லாம் வந்து 500 ரூபாங்க. கொடுவா விற்கிற ரேட்டுக்கு வலை மீனை விற்றுந்தாங்க. கொடுவா என்னன்னா 600, 650 ரூபாய்க்கு போயிடுச்சு. 700 ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு. வலை மீன் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இருந்தது, சொரா இருந்தது. சொராலாம் 400 ரூபாய். 400 ரூபாய்க்கு கீழே கிடையவே கிடையாது. ஆட்டுக்கறியை வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் போல இருக்குது, அந்த ரேட்டு விற்கிது. இது பெரிய இதுங்க. இது கண்ணாடி பாறைங்க, செமையாக இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த கண்ணாடி பாறை 3000 ரூபான்னு சொன்னாங்க ரேட்டு. ஒரே மீன் 3000 ரூபான்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 3000லாம் போகாது. 1500 ரூபாய்க்கு, 1800 ரூபாய்க்கு கொடுக்கலாம், அவ்வளோதான். அதுவும் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக கூட இல்லை, எப்படியோ இருக்குங்க. இது ஒரு 10 நாள் மீன் இருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் கொடுவா இருந்ததுங்க. கொடுவா வந்து 600 ரூபாங்க. இது ஒரிஜினல் கொடுவா கிடையாதுங்க, இது கொர்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சூப்பராக இருக்குங்க, சாப்பிட்டீங்கன்னா கொடுவா மாதிரியே இருக்கும். அதான் நான் சென்னையில் இது கொடுவாங்க, வெளியூரில் அது வந்து இது கொடுவா கிடையாதுங்க, கொர்க்கைன்னுவாங்க. ஆனால் சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கும் அந்த மீன். நான் நிறைய தடவை வாங்கியிருக்கேன். ஒரே சிங்கிள் முள் தான், குழந்தைங்க கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த மீன் பேர் தாங்க எனக்கு என்னன்னு தெரியல. நானும் வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தேன். அவரை கேட்டேன், அவர் சொன்னார். அவர் ஹிந்தி பேசுகிறவர். அவர் சொல்லும் போது எனக்கு வார்த்தை புரியவே இல்லைங்க. அப்புறம் பண்ணா இருந்ததுங்க. பண்ணா வந்து 300 ரூபாங்க. இது எல்லாம் பொடி சைஸ் பண்ணா தான் 300 ரூபாய் ரேட்டு விற்கிறாங்க. எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா ஆடி மாதம் அந்த ஒரு தான். அப்புறம் கோலா இருந்ததுங்க. கோலா மீன், பறவை கோலா இருந்தது, இந்த கோலா இருந்தது. அப்புறம் மத்தி இருந்ததுங்க.
மத்தி 200ங்க கிலோ. விலை அதிகமாக இருந்தது. 60 ரூபாய் 80 ரூபாய்க்கு விற்ற மீனெல்லாம் வந்து 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு மேலே விற்குதுங்க. அப்புறம் கவலை மீன் 200ங்க. 180 200 தான். சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான். பொடி கவலையாக இருந்தால் 180, பெருசாக இருந்தால் 200. நீங்களே பார்த்துங்க வெரைட்டியை வந்து சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கவலை மீனெல்லாம். நெத்திலி இருந்ததுங்க. நெத்திலி 250 ரூபாங்க. இந்த நெத்திலி சொன்னால் நம்ப மாட்டீங்க. மீடியம் சைஸ் நெத்திலி தான் 250 ரூபாய். விலை அதிகம்தான். விலைலாம் வாங்கவே முடியாத அளவில் இருக்குது. பால் சுறாங்க. பால் சுறா 250ங்க இது. ஆனால் வந்து இப்படி குவியெல்லாம் குவிச்சு வச்சுருந்தாங்க. நம்ம தான் செலக்ட் பண்ணி எடுக்கணும் பால் சுறாவை. குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க இது பால் சுறா. கடவுரா இருந்தது. உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான். கடவுரா 400 ரூபான்ட்டு கிலோ. நீங்கள் வந்து முழு மீனை தான் கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிலேபிலாம் இருந்ததுங்க. ஜிலேபிலாம் வந்து 80 ரூபா இருந்தது போன தடவை போகும்போது. இந்த தடவை 150 ரூபா கிலோ. ஜிலேபி, ரோகு, கட்லா, கெண்டை எல்லாமே 150 ரூபாங்க கிலோ. முதல்லலாம் ஒரு மீன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து எல்லாமே கிலோ. இது பார்த்தீங்கன்னா பாறை பாருங்க. இது தேங்காய் பாறை தான். இது 500 ரூபாங்க தேங்காய் பாறை. ஃப்ரெஷ்ஷாக இருக்கா நீங்களே பாருங்கள். இந்த சங்கராலாம் 400 ரூபாங்க. இந்த சங்கராலாம் கிலோ 400 ரூபாய். 5 மீன் நிற்கும்னாரு. 300 350 400 அப்படியே பிரித்து வச்சுருந்தாங்க. காரப்பொடி தனியாக வச்சுருந்தாங்க. கிளிச்சை தனியாக வச்சுருந்தாங்க. இந்த சங்கராலாம் 350 ரூபாங்க. சுமாராக தான் இருந்ததுங்க. சங்கராலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாலாம் இல்லை. எல்லாமே ஐஸ் மீன் தாங்க. சுமாராக தான் இருந்தது. இந்த சங்கராலாம் 400 ரூபாய். சைஸில் பெருசுன்றதுனால இது 400 ரூபாய். இதே வாங்கிட்டு போயிட்டு தான் இருந்தாங்க மக்கள். ஏரி மீன் சாப்பிட்றவங்க ஏரி மீன் சாப்பிட்றாங்க. கடல் மீன் வாங்குறவங்க கடல் மீன் சாப்பிட்றாங்க. ஷீலாலாம் இருந்ததுங்க. 300 ரூபாய் ஷீலா. ஒரு கடையில் 300, ஒரு கடையில் 250. சங்கரா அதிகமாக இருந்ததுங்க. மக்கள் வந்து பொடி மீன் வாங்கணுன்றதுக்காக சங்கராவே வாங்குறாங்க. முள் அதிகமாக இருந்தாலும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, சுவையாக இருக்கும். இந்த இறாலாம் 320 330 அந்த சைஸுங்க. குவியில தான் இருந்தது. 300 ரூபாய்க்கு மேலே தாங்க இறாலாம். 280 ரூபாய்க்குலாம் ரொம்ப கம்மிங்க. 250 ரூபாங்க இது கோலா. பறவை கோலா வந்து 250 ரூபாய். வஞ்சரம்லாம் வந்து 700 ரூபாய். சின்ன வஞ்சரமே. பெரிய வஞ்சரம் 1400 ரூபாய். சின்ன வஞ்சரம்லாம் இதெல்லாம் வந்து 1400 ரூபாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய வஞ்சரம் 1400 ரூபாய். சின்ன வஞ்சரம்லாம் வந்து 700 ரூபாய். இதெல்லாம் பொடி சங்கரா தாங்க. இதெல்லாம் 300 ரூபாங்க சங்கரா. அப்படியே அள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. இது மீடியம் சைஸ் 300 ரூபாய்க்கு வாங்கலாங்க. இது கொஞ்சம் ஒர்த்து தான். அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. நம்ம எதிர்பார்த்த பெரிய பெரிய மீன் என்னென்னு கிடைக்கும்னு பார்த்தா எல்லா மீனுமே கலவையாக தான் இருந்தது. ஆனால் ரேட்டு ரொம்ப அதிகமாகவே இருந்தது இந்த வாரம். ஏன்னா ஆடி மாதன்றதுனால நம்ம வர வாரத்தில் வந்து நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு வானகரத்தில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம புது வீடியோ இன்னும் மார்க்கெட்டை பற்றி போடுவோம். அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.